தமிழும் உங்கள் தமிழ் தேசிய செய்தியில் மிக விரைவில். சம்மாந்துறை பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட ஆண்டியர் சந்தியில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் சட்டமுரணான சுற்று சந்தி கட்டுமானத்திற்கு எதிராக சம்மாந்துறை பிரதேச சபையின் தவிசாளர் IL மாஹிரால் தொடரப்பட்ட வழக்கு நேற்று 3ஆம் தேதி சம்மாந்துறை நீதிவான் நீதிமன்றின் முன்னிலையில் அளிக்கப்பட்டது. நகர அபிவிருத்தி அதிகார சபை சட்டத்தின் ஏற்பாடுகளின்படி அபிவிருத்தி பிரதேசமாக வர்த்தமானியின் மூலம் பிரகடனம் செய்யப்பட்ட பிரதேசத்தில் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் யாவும் நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் அதிகாரம் கையளிக்கப்பட்ட குறித்த பிரதேசம் அமைய பெற்றுள்ள உள்ளூராட்சி அதிகார சபையின் அனுமதியுடனேயே மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்நிலையில் மேற்படி சம்மாந்துறை பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட ஆண்டியர் சந்தியில் சம்மாந்துறை பிரதேச சபையின் அனுமதியை பெறாமல் பல்வேறு தொழில்நுட்ப குறைபாடுகளோடு வீதி அபிவிருத்தி அதிகார சபையானது சட்டமுரணாக மேற்கொண்டு வரும் அபிவிருத்தி நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துமாறு கோரி தொடரப்பட்டுள்ள குறித்த வழக்கில் கிழக்கு மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் மாகாண பணிப்பாளர், பிரதம பொறியியலாளர், நிறைவேற்று பொறியியலாளர் ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளனர். நேற்று மன்றில் பிரதிவாதிகள் சார்பில் பிரசன்னமாக இருந்த அரச சட்டவாதி இவ்வழக்கை முன்கொண்டு செல்வது தொடர்பில் தமது பூர்வாங்க ஆட்சேபனைகளை தெரிவித்தார். மேற்படி ஆட்சேபனைகளை நிராகரித்த மன்றானது வழக்கை காரணங்காட்டல் விசாரணைகளுக்காக திகதியிட்டிருந்தது. இந்நிலையில் சம்மாந்துறை நீதிவான் கடந்த 20ஆம் தேதியில் ஆண்டியர் சந்தியை அண்மித்த பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்து தொடர்பான விடயங்களை சுட்டிக்காட்டி குறித்த ஆண்டியர் சந்தியில் சிதிலமடைந்துள்ள வீதியை செப்பனிடுவது தொடர்பில் மனுதாரரின் நிலைப்பாட்டை கேட்டறிந்தார். இச்சந்தர்ப்பத்தில் மனுதாரரான சம்மாந்துறை பிரதேச சபையின் தவிசாளர் ILM மாஹிர் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி முஃபாரக் அஸ்ஸம் சமர்ப்பணங்களை மேற்கொண்டு குறித்த ஆண்டியர் சந்தியில் சிதிலமடைந்துள்ள வீதியை புனரமைக்குமாறு கோரி பிரதேச சபைக்கு தொடர்ந்தேர்ச்சியாக கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருவதுடன் சிதிலமடைந்துள்ள வீதியை மாத்திரம் பொதுமக்களின் நலன் கருதி புனரமைக்க மனுதாரருக்கு எவ்வித ஆட்சேபனைகளும் கிடையாது எனவும் குறித்த சந்தியில் சட்டமுரணாக அமைக்கப்பட்டு வரும் சுற்று சந்தி மற்றும் ஏனைய அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பில் தொடர்ந்தும் தற்போதுள்ள நிலைமையை பேணுமாறு கட்டளையாக்குமாறும் மன்றை கோரியிருந்தார். மேற்படி விண்ணப்பத்துக்கு அமைவாக சம்மாந்துறை நீதிவான் அவர்கள் இன்றிலிருந்து 2 வாரங்களுக்குள் குறித்த சந்தியில் குன்றும் குழியுமாக சேதமடைந்துள்ள பாதையை மாத்திரம் பொதுமக்கள் நலன் கருதி உடனடியாக செப்பனிடுமாறும் சுற்று சந்தி மற்றும் நடைபாதை மீது எச்சந்தர்ப்பத்திலும் எவ்வித மாற்றங்களை மேற்கொள்ளக்கூடாது எனவும் இது தொடர்பில் கடந்த தவணையில் ஆக்கப்பட்ட கட்டளைக்கு அமைவாக உள்ளதை உள்ளபடி பேணுமாறும் கட்டளையாக்கினார். இவ்வழக்கானது மீண்டும் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதியில் பிரதிவாதிகள் சார்பான காரணங்காட்டும் விசாரணைகளுக்காக திகதியிடப்பட்டுள்ளது.